கர்த்தருடைய மகா பரிசு நாமத்துக்கு சூத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் அருளிய இந்த புதிய நாளுக்காய் கூட தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் கூட தேவன் நம்மளை தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் சாலமோன். இந்த சாலமோன் என்றாலே நமக்கு நினைவு வருவது அவனுடைய ஞானம்தான். நேற்றைய தினத்தில் பார்த்த தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் பிறந்தவர் தான் இந்த சாலமோன். சாலமோன் தாவீது ராஜாவுக்கும் பத்சேபாவுக்கும் பிறந்தவர். இவருக்கு எதிதியா, அதாவது யெகோவாக்கு பிரியமானவர், கர்த்தருக்கு பிரியமானவர் என்ற மற்றொரு பெயரும் உண்டாம். 2 சாமுவேல் 12:25 பார்க்கும்போது இவனை எதிதியா குறிப்பிட்டுள்ளார். தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். இவர் இஸ்ரவேல் ஒருங்கிணைந்த ராஜ்யத்தின் 3வது மற்றும் கடைசி அரசர் ஆவார். நம்ம பார்த்த சவுல், அதுக்கு அடுத்த தாவீது, அதுக்கப்புறம் தாவீதின் மகனான சாலமோன். இவரே 3வது மற்றும் கடைசி அரசரும் ஆவார். கடவுளின் ஞானத்தை கேட்டார். இவர் தெய்வீக தரிசனம். கிபியோனில் கடவுள் சாலமோனின் கனவில் தோன்றி, நீ எதை வேண்டுமானாலும் கேள் என்று சொன்னாராம். அப்போது தாழ்மையான விண்ணப்பம். சாலமோன் தனக்காக செல்வத்தையோ நீண்ட ஆயுசலையோ கேட்காமல் மக்களை சரியாக வழிநடத்துவதற்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டாராம். ஒரு ராஜாவாக அவர் கர்த்தர் அவரிடம் எதை வேண்டுமானாலும் கேள் என்று சொன்னப்போ அவர் சொத்து பணம் இதெல்லாம் கேட்காம ஞானமாய் தனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அந்த மக்களை ஆட்சி செய்வதில், அவர்களை வழி நடத்துவதில் தனக்கு ஞானமும் விவேகமும் வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டாராம். அப்போ அதுக்கு கடவுளின் பதில் அவரது தாழ்மையால் மகிழ்ந்த தேவன் அவருக்கு ஈடற்ற ஞானத்தையும் அதோடு செல்வத்தையும் கௌரவத்தையும் வழங்கினாராம். அவர் கேட்டது ஞானம்தான். ஆனால் தேவன் அந்த தாழ்மையை பார்த்து அவன் இந்த ராஜான்ற அந்த ஒரு இது இல்லாமல் நான் ராஜா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஞானம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் செல்வம் பணம்லாம் கேட்டிருந்தானா அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. ஆனால் அவன் தண்ணியை தாழ்த்தி கடவுளிடத்துல தனக்கு ஞானத்தை கொடுக்குமாறு கேட்டான். அந்த மக்களை ஆட்சி செய்வதற்கு தனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்குமாறு கேட்டான். அதனால தேவன் மகிழ்ந்து அவனுக்கு ஞானத்தை, அளவற்ற ஞானத்தை கொடுத்து அது கூட அவனுக்கு செல்வமும் கௌரவத்தையும் கூட சேர்த்து கொடுத்தாராம். நம்ம இப்போ வரைக்குமே நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது கூட எப்படி ஜெபிக்கிறோம்? சாலமோனுக்கு அடுத்த ஞானத்தை கொடுங்கப்பான்னு தானே ஜெபிக்கிறோம். அந்த அளவுக்கு தேவன் அவனை ஞானம் உள்ளவனாக வைத்திருந்தான். அவனுடைய சாதனைகள் பார்த்தோன்னா, ஆலயத்தை கட்டுதல். எருசலேமில் கர்த்தருக்காக முதல் பரிசுத்த ஆலயத்தை கட்டியவர் இவரே. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தவங்கள கூட சபைகள் தான் இருந்தது, அதாவது வீடு தான் சபையாக மாற்றப்பட்டது தவிர தெய்வ ஆலயம் கிடையாது. இவர் தான் எருசலேமில் முதல் பரிசுத்த ஆலயத்தை கட்டியவர். வேதாகம நூல். இவர் நீதிமொழிகள், பிரசங்கி மற்றும் உன்னத பாட்டு ஆகிய 3 வேதாகம புத்தகங்களை எழுதியதாக கருதப்படுகிறார். இவரோட ஞானத்தினால் அவ்வளோ ஒரு ஞானம் நிறைந்தவர். அந்த நீதிமொழிகள் பார்க்கும்போது ஞானமாய் எப்படி வழி நடத்த வேண்டும், அதில் ஃபுல்லாக நம்மளுக்கு வழி நடத்துதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. எது சரி எது தப்பு, நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற அறிவுரைகள் தான் இந்த நீதிமொழிகளை குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவ்வளவாய் தேவன் அவரை ஞானத்தினால் விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பியதன் மூலம் அவர் நீதிமொழிகள், பிரசங்கி மற்றும் உன்னத பாட்டை ஆகிய 3 வேதாகம பகுதிகளை எழுதியுள்ளார். அரசியல் வெற்றி. இவரது காலத்தில் இஸ்ரவேல் தேசம் மிகுந்த அமைதியும் செழிப்பையும் கண்டதாம். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது சவுல் காலத்தில் போர் நடந்தது, தாவீது காலத்துலேயும் அப்படிதான் போர் நடந்தது. ஆனால் இந்த சாலமோனோட காலத்தில் அவர் ஞானத்தை கேட்டார் இல்லையா, விவேகத்தை கேட்டார் இல்லையா, அதன்படி மக்களை அழகாக நடத்தினார். அதனால் அவர் காலத்தில் மிகுந்த அமைதியும் செழிப்பும் மாத்திரமே உண்டாயிற்றான். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்த அதே இதுதான் வீழ்ச்சி மற்றும் பாடங்கள். கடவுள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார், மனுஷங்களை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அவரே நேராக கேட்டு அவனை ஆசீர்வதித்தார். அந்த சாலமோன் பிறந்த விதம் பார்த்தா தப்பான ஒரு விதம். அந்த பெத்சேபால தாவீதும்
தாவீதையும் வந்து முதல் குழந்தையை கொன்னாரு. முதல் குழந்தை வந்து சாகப்பட்டது. ஆனாலும் 2வது குழந்தையா அவர்களை மன்னித்து அவர்கள் உறவுக்கு தப்பா சீர்படுத்தி அந்த உறவை வந்து அவர் சீர்படுத்தி அவருக்கு கொடுத்த அவர்களுக்கு பிறந்த இந்த சாலமோனை வந்து கடவுள் அவ்வளவாய் ஆசீர்வதித்து எதிதியாய் தனக்கு பிரியமானவனாய் வந்து அவர் வந்து வைத்திருந்ததை பார்க்க முடிகிறது. கடவுளே நீராய் வந்து அவனுக்கு என்ன வேணும் என்று எந்தே வேண்டுமானாலும் கேள் என்று சொன்னார். அவன் கேட்ட அந்த ஞானத்தை அவனுக்கு அளவற்ற ஞானமாய் கொடுத்தார். அது கூட செல்வங்களையும் கௌரவத்தையும் கூட்டி கொடுத்தார். இவ்வளவாய் கடவுள் ஆசீர்வதித்து அவனுடைய நாட்கள்ல அந்த எருசலேமே வந்து அமைதியா இருக்க முடியாது, செழிப்பா இருக்க முடியாது. அங்க வந்து கடவுள் கிருபை பாராட்டினார். எருசலேமிலே முதல் தேவாலயத்தை கட்ட உதவினார். இவ்வளவும் செய்த கடவுளுக்கு அவன் வந்து ஆரம்பத்துல உண்மையும் உத்தமமா இருந்தான். ஆனால் வந்து போக போக மனுஷ இயல்புனால தவறு செய்தான். இவனோட வீழ்ச்சிகள் தவறுகள் பார்த்தோம்னா தவறான திருமணங்கள். சாலமோன் வந்து எகிப்து ராஜாவோட மகள் உட்பட 700 மனைவிகளையும் 300 மணவாட்டிகளையும் வந்து கொண்டிருந்தாராம். பார்த்தீங்களா? தேவன் அவனுக்கு அருளினிய ஞானத்துக்கும் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கும் அவன் திரும்பி செய்தது எகிப்தினோட ராஜா மகள் உட்பட 700 மனைவிகளும் 300 மணவாட்டிகளுமா. மேலும் விக்கிரக ஆராதனை, அந்நிய பெண்களை திருமணம் செய்தார். அதனால் என்ன பண்ணா அவர்களோட வற்புறுத்தலுக்காக சாலமோன் வந்து கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களையும் வணங்க தொடங்கினாராம். எவ்வளோ பெரிய பாவம்! நம்மளோட தேவனோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க. இவ்வளவாய் ஆசீர்வதித்த ஒரு மகன், எதிரியாய் வந்து சொல்லப்பட்ட அந்த மகன் வந்து அந்நிய பெண்களுக்கு திருமணம் செய்ததால் அந்நிய தெய்வங்களை விக்கிரக ஆராதனையை செய்தானாம். இந்த கடவுளை வந்து விட்டு விக்கிரக ஆராதனை செய்ததால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனோட விளைவு வந்து பார்த்தோம்னா இஸ்ரவேல் பாவத்தினால் நிரப்பப்பட்டது. அவரது பாவத்தினால் இஸ்ரவேல் ராஜ்யம் வந்து 2ஆக பிரிக்கப்பட்டதாம். வடக்கே இஸ்ரவேல் மற்றும் தெற்கே யூதான்னு 2ஆக பிரிக்கப்பட்டது பார்க்க. அவனோட ஒரு பாவத்தினால். அதனாலதான் இவன் வந்து கடைசி ராஜா என்று சொல்லப்படுகிறது. எதனால இஸ்ரவேல் கடைசி ராஜா, 3வது ராஜா கடைசி ராஜானா, ஏன்னா இவனோட பாவத்தின் நிமித்தம் வந்து இஸ்ரவேலே பிரிக்கப்பட்டுருச்சு. வடக்கே இஸ்ரவேல் போயிட்டாங்க, தெற்கே வந்து யூதான்று போயிட்டு பிரிக்கப்பட்டு விட்டார்கள். இதுதான் இவனோட வீழ்ச்சியினால், இவனோட பாவத்தினால நடந்த வீழ்ச்சிகள். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய உண்மைகள் என்னன்னா தாழ்மை. தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கும் போது ரொம்ப தாழ்மையா இருந்தான். எல்லாமே சரியா இருந்தது. கீழ்ப்படிதல். எவ்வளவு ஞானம் இருந்தாலும் தேவனோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனாலதான் தேவன் வந்து அவனோட காலத்துல வந்து அந்த நகரத்தை வந்து ரொம்ப அமைதியாகவும் செழிப்பாகவும் வைத்திருந்தார். முடிவு. ஆனா ஆரம்ப நாட்கள் நன்றாய் இருந்தாலும் இறுதி வரை விசுவாசமாக இருப்பதுதான் அவசியம். நம்ம தொடக்கம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா தான் இருக்கணும். அது யார் கையில இருக்கு? நம்மளோட கைகளில் தான் இருக்கு. தொடக்கத்தில் அவன் ரொம்ப விசுவாசமா இருந்தான், ரொம்ப தாழ்மையா, ரொம்ப கடவுளுக்கு பயந்தவனா, கடவுள் மீது அதீத அன்பு வச்சவனா, கடவுளும் அவன் மீது அதிக அன்பு வச்சதுனால தான் அவனை பிரியமானவனாய் பார்த்தாரு. அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தந்தாரு, ஆசீர்வதிச்சாரு. அவனும் தேவனுக்கு உண்மையா இருந்தான். எல்லாமே செழிப்புமா இருந்தது. ஆனா கொஞ்சம் உலகத்தரமான ஆசைகளுக்கு இடம் கொடுத்தான். உலகத்தரமான மாயையில கொஞ்சம் பிசாசானவன் அப்படிதான் சோதிப்பான். ஆனா அந்த சோதனையிலிருந்து நம்ம வெளிக்கொண்டு உலகத்தரமான மாயைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் நம்மளை காண்கிறார், கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார் என்று நம்ம நித்தம் உணர்ந்தோம்னா தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த முடிவு அவன்கிட்ட நல்லா இல்லாததுனால அந்த பாவத்தினால இதுவே இஸ்ரவேலே பிரிக்கப்பட்ட ஒரு இது வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இதனால நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் வந்து பார்க்கணும். முதலாவது, அவன் ஞானத்தை கேட்டதன் மூலமா உலக ஞானத்தை விட தெய்வீக ஞானம், ஆவிக்குரிய ஞானம் மிகவும் முக்கியமானது. ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தவறான உறவுகள் விசுவாசத்தை சிதைக்கும். கீழ்ப்படிதல் இல்லாத ஞானம் வீணானது. தேவன் இல்லாத வாழ்க்கை வெறுமையானது. இவனோட ஞானம் வந்து அவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தப்போ, அப்போ கேட்டப்போ தேவன் அவனை அதீத ஞானத்தினால் நிரப்பினார். அப்போ அந்த ஞானம் வந்து அவனுக்கு விசேஷமா இருந்தது, அவனுக்கானதை எல்லாத்தையும் தந்தது. ஆனா எப்போ வந்து அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அப்போ அந்த ஞானம் வேஸ்ட். அவனுக்கு அது இல்லவே இல்லை.
மக்களை வந்து நல்வழியில நடத்தணும் தான் ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டான். தேவன் அவனோடு இருந்தார். அவனும் தேவனோடு இருந்தான். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சான். அதனால அந்த ஞானம் வந்து பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. மக்களை அமைதியான முறையில செழிப்பான முறையில வந்து வழி நடத்தியது. ஆனா அதே சாலமோன் தேவனை விட்டு பிரிந்து தூரம் வந்தப்போ, தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சப்போ, தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தப்போ, அந்த ஞானம் அவனிடத்தில் இருந்தும் பிரயோஜனமற்றதா இருந்தது. ஏன்னா அதுவரையில அமைதியா செழிப்பா இருந்த இடம் அவனால அந்த இஸ்ரவேல் பிரிக்கப்பட்டது. மக்கள் பிரிந்து போனார்கள். 2 வழியாய் பிரிக்கப்பட்டார்கள். ஸோ அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, அங்க அமைதியின்மை போயிடுச்சு. அமைதி இல்லை. அங்க அமைதி இல்லை, செழிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. எதனால? அவன் பாவத்தின் நிமித்தம். அப்போ தேவனோடு இருந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சால்தான் ஞானத்துக்கு வேல்யூ. இல்லைன்னா அங்கே ஒரு வேல்யூவுமே கிடையாது. ஆரம்பத்தை விட முடிவு மிக மிக முக்கியமாக இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் அப்படியே கடவுளை பிடிச்சி கொண்டு இருப்போம். ஆனால் உலகத்தரமான மாயை பிசாசு நம்மளுக்கு காண்பிக்கும் போது அதில் ஒரு நொடி பொழுது நம்ம விழுந்துடக்கூடாது. அப்படி நம்ம விழுந்துட்டோம்னா அது மிகப்பெரிய பாவமாக நம்ம வாழ்க்கையில் வந்து தேவனை நம்ம ரொம்ப வந்து காயப்படுத்துகிற ஒரு நிலைமை வந்து ஏற்படும். தேவன் இல்லாத வாழ்க்கை வெறுமையானது. அதுக்கு முன்னாடி தவறான உறவுகள். நம்ம தேவன் வந்து எது சரி எது தவறுன்னு எப்படி நம்மளுக்கு உணர்த்துவார்னா, அவர் ஆவிக்குரிய ஞானத்தினால் மாத்திரம்தான், உலகத்தரமான ஞானத்தினால் அல்ல. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஞானம் கொடுங்க ஏசப்பான்னு நம்ம கேட்கணும். அந்த ஞானம் நமக்குள்ள இருக்கும்போது, நம்ம ஒருத்தரோடு பழகும் போது, இது பண்ணும்போது தேவன் நம்மளுக்கு நிச்சயமாய் உணர்த்துவார். அவர் ஆலோசனையின் கர்த்தர். அவர் நிச்சயமா நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பார். இது சரி இது தப்புன்ற ஆலோசனையை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். அதன் மூலம் வந்து நம்ம வாழ்க்கையில பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கவே முடியாது. யாரை கொண்டுமே நம்மளை வஞ்சிக்கவே முடியாது. நம்ம தேவனிடத்தில் உண்மையா இருக்கவும் அவரிடத்தில் கீழ்ப்படிந்து இருப்பதையும் யாராலையுமே வந்து தீர்மானிக்க முடியாது. இவன் வந்து கொஞ்சம் அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தான். அதனால அவனுக்கு தவறான உறவுகள் அவன் வாழ்க்கையில வந்துச்சு. அதன் விளைவா என்னாச்சு? அந்நிய பெண்கள்னால அவன் கடவுளையே விட்டு விக்கிரக ஆராதனையில ஈடுபடுத்தி கடவுளை விரோதிக்கும் வகையில அவன் வந்து ஆக்கப்பட்டான். அதுதான் வந்து அந்த ஞானம் நமக்கு வேணும். நம்மளுக்கு எது சரி எது தப்புன்ற ஞானம் எப்போ வரும்னா, தேவன் நம்மளோடு இருக்கும் போது தான். தேவனை விட்டு நம்ம தூரம் வந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். தேவன் இல்லாத வாழ்க்கை வெறுமையானது தான். நம்மளுக்கு எவ்வளவு பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், நம்ம ஒரு பெரிய இடத்துல உயர்ந்திருக்கலாம், பெரிய வேலை இருக்கலாம், ப்ரொமோஷன் இருக்கலாம், கை நிறைய சம்பளம் இருக்கலாம், அப்போ எந்த குறையும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கும். அது வந்து காசு பணம் இல்லைன்னா கூட தேவன் நம்மோடு இருக்கும் போது அந்த வெறுமை நம்மளுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் விசேஷத்தவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டு உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தவர்களாக இருந்தும் உங்களால் நிச்சயமாய் மனநிறைவாக இருக்கவே முடியாது. நிச்சயமாக ஒரு வெறுமை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வெறுமை என்னன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து உங்கள் மனதில் வச்சுக்காததான் அந்த வந்து வெறுமை. தேவனோடு இல்லாதது தான் அந்த வெறுமை. அதே நீங்கள் தேவனோடு இருந்து பாருங்கள். நம்ம வந்து நம்மக்கிட்ட காசு பணமே இல்லைன்னா கூட தேவனுடைய அந்த இது இருந்ததுன்னா கடவுள் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நொடியும் நம்மளோட தேவைகளை அவர் சந்தித்தருள்வார். அடுத்து என்ன நடக்க போது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை குறித்து அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதன்படி அவர் நடத்திட்டு போயிட்டே இருப்பார். நம்ம வாழ்க்கையை அவர் கையில் ஒப்படைச்சிட்டு நம்ம உட்காந்தோன்னா நம்ம வாழ்க்கை வெறுமையாகவே இருக்காது. அவர் நம்மளோடு இருக்கும்பொழுது நம்மளுக்கு முழுமையான வாழ்க்கை தான் இருக்கும். நம்மளுக்கு நிறைவான வாழ்க்கை தான் இருக்கும். தேவன் அனைத்தையும் நம்மளுக்கு வந்து சந்தித்து தருவார். இம்மைக்குரிய உலக சந்தோஷத்துக்காக, இம்மைக்குரிய உலக பாவத்துக்காக நம்மளோட அநாதி தேவனை வந்து நம்ம என்னைக்குமே விட்டு விடக்கூடாது. அவர் நம்மளை மன்னிக்கிற தேவன் தான், நம்மளை மன்னிச்சுட்டு இருப்பார் தான். ஆனால் நம்ம பாவத்தை பண்ணிட்டே போயிட்டு தான் அவர் மனம் காயப்படும், நொறுக்கப்படுவார். ஆல்ரெடி நமக்காக அவர் சிலுவையில் அறையுண்டு அவ்வளோ காயத்தைப்பட்டு நமக்காக வந்து அவர் பாவம் மன்னிப்பு, நம்மளோட பாவம் மீட்கப்பட அவர் வந்து சிலுவையில் அறையுண்டார். அது போதும். இன்னும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை செய்வதன் மூலமா அவரை திரும்ப திரும்ப குரூசிஃபைங்கும் அந்த ஒரு பாவத்தை நம்ம செய்யாம இருப்போமே. தேவனிடத்துல நம்ம அன்பு கூறுவோம். இம்மைக்கான சந்தோஷம், ஒரு நொடி சந்தோஷமா இம்மைக்கான சந்தோஷத்துக்காக நம்மளோட அநாதி தேவனை நம்ம விட்டு விடாமல் இருக்கணும். அவரோட அன்பை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவர் நம்மளை எதிரியா பார்க்கிறார், நம்மளை பிரியமானவர்களாய் பார்க்கிறார். ஆனா நம்ம எப்படி அவரை பார்க்கிறோம்? தேவைக்கான தேவனாய் மாத்திரம்தான் பார்க்கணும். நம்ம தேவை உள்ள போது மட்டும் ஏசப்பா ஏசப்பான்னு நம்ம கூப்பிடுறது கிடையாது. நம்ம சந்தோஷத்தையும் நம்ம தாழ்மையிலையும் நம்மளோட துக்கத்திலையும் எல்லாத்துலேயுமே
எல்லாத்திலுமே நம்மளை அவரை கூப்பிடும்போது தேவன் நிச்சயமாய் நம்மளோடு இருப்பார். வெறுமைன்ற விஷயமே நம்மளை வராது, பாவம்ன்ற விஷயமே நம்மளை கண்ணோக்கி பார்க்காது. தேவன் நம்மளோடு இருக்கும்போது ஒரு பாவத்தை நம்ம எண்ணத்தில் சிந்திக்கும் போது கூட தேவன் நம்மளுக்கு ஆலோசனை தந்து அதை எச்சரித்தருவார். அப்படிப்பட்ட விசேஷத்தை ஞானம் தேவன் நம்மளோடு இருப்பதனால மாத்திரம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஞானத்தை கொடுக்கும்படியா என்ற நாளில் நம்ம ஜெபிப்போமா? ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கா ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் தியானித்த இந்த சாலமோனுக்காக கூட அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அவன் கேட்ட பிரகாரம் ஞானத்தினால் நிரப்பும்படி கேட்டானே அப்பா, அதே போல இன்று நாங்களும் கேட்கிறோம் அப்பா, உங்களுடைய ஆவிக்குரிய ஞானத்தினால் எங்களை நிரப்பியாருங்கப்பா. அப்பா ராஜா, ஆனால் சாலமோனை போலப்பா அப்பா நாங்கள் உண்மைக்குரிய வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் பாவம் செய்யாதபடி நாங்கள் எச்சரிக்கையா இருக்கும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பியாருங்கப்பா. நீர் ஆலோசனை கர்த்தர் அப்பா, நீர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறீரப்பா. ஆவியானவரை கொண்டு அப்பா நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து அப்பா நாங்கள் பாவம் செய்யப்பா நினைக்கும் போது அப்பா நீர் எங்களை எச்சரித்தரல வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. உமக்கு பிரியமில்லாததை எண்ணத்தின் அளவும் சிந்திக்காதபடி எங்களை நீர் எச்சரித்தரலுங்க டேடி. அப்பா நீர் எங்களோடு இருந்து நீர் எங்களை வழி நடத்துங்க அப்பா. உண்மை நாங்கள் காயப்படுத்தாதபடி, உண்மை நாங்கள் வருத்தப்படுத்தாதபடி ராஜா, தேவைக்கு மாத்திரம் உண்மை தேடாதபடி அப்பா, நித்தம் உண்மை தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியா எங்களை நீர் மாற்றி போடுங்கப்பா. அப்பா நாங்கள் பார்த்து கொண்டு வர ராஜாக்களை போல அப்பா நாங்கள் பாவத்தில் ஒருபொழுதும் விழாதபடி ராஜா, அப்பா நீங்கள் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை அப்பா உமக்காக பயன்படுத்த உம்முடைய நாமம் எங்களில் மகிமைப்படும்படியாய் நாங்கள் அதை பயன்படுத்தும்படியாய் எங்களை நீரப்பா உருவாக்கி அருளுங்க அப்பா. எங்கள் வாழ்க்கையை கரத்தில் ஒப்படைக்கிறப்பா, நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியங்களும் நீர் எங்களுக்கு முன் சென்று அப்பா கோணனானவைகளை செம்மைப்படுத்தி கொடுங்க ராஜா. அப்பா உமக்கு உகந்ததை செய்யும் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படியாக கிருபை பாராட்டுங்க அப்பா. இம்மைக்குரிய வாழ்க்கையில அப்பா இந்த உலகத்தின் வஞ்சனைக்குள்ள ராஜா, அப்பா இந்த உலகத்தின் கிரியைக்குள்ள மாயைக்குள்ள பிசாசானவன் வஞ்சனை கொண்டு வந்தாலும் அப்பா அப்பா நீர் அவனை காலால மிதித்து ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்கும்படியான தாளந்தை நீர் எங்களுக்கு கொடுங்க, பலத்தை கொடுங்க ராஜா. அப்பா உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய விசேஷித்த அப்பா ஆவிக்குரிய ஞானத்தினால் எங்களை நிரப்பி அப்பா அப்பா எது சரி எது தப்பு எது உமக்கு சித்தம் என்று உணரக்கூடிய அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க. நித்தம் எங்களை ஆலோசனை தகப்பன் நீர் ஆலோசித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. என் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன்.